இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், நாம் வேலைக்காரர்களாய் இருக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 123 வசனம் 2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. Behold, as the eyes of servants look unto the hand of their masters, and as the eyes of a maiden unto the hand of her mistress, so our eyes wait upon the Lord our God, until that he have mercy upon us. Psalms chapter 123 verse 2. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வேலைக்காரி அவங்களுடைய எஜமான்களை எதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேஸ் கட்ல இருந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க தங்களுக்கு என்ன ஃபேவரான காரியத்தை, தங்களுக்கு என்ன கட்டளையிடுறாங்க தங்களுடைய எஜமானிகள் அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதே மாதிரி நாங்க தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சங்கீதக்காரன் இந்த இடத்துல எழுதுகிறார். நாம் இந்த நாட்களில தேவனால அழைக்கப்பட்ட உண்மையான வேலைக்காரியாய் இருக்கிறோமா? அதாவது நம்ம இன்னைக்கு சொல்லலாம், ஏசு கிறிஸ்து என்னை கூப்பிட்டு இருக்கிறார் பிரதர், ஊழியத்தை எனக்கு தந்து இருக்கிறார் பிரதர். ஊழியக்காரங்க அப்படின்றதுக்கு சாதாரண நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல வேலைக்காரங்க, அவ்வளவுதான் மீனிங். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி அநேக நேரத்துல நம்ம நடந்துக்கிறோம். ஆனா காரியம் அப்படி கிடையாது. நம்மளை யாராவது இந்த வீட்டுக்காவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அங்க போனா அந்த இடத்துல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். திடீர்னு ஏதாவது கீழே சிந்துட்டு அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல உள்ள வேலைக்காரங்க வந்துருவாங்க. என்ன அப்படின்னா, அவங்க எங்க இருந்தாலும் சரி, அவங்க யாரை கவனிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அந்த வீட்டுல தன்னோட மாஸ்டர்ஸ், அதாவது ஒருவேளை அந்த வீட்டுக்காரரா இருக்கலாம், முதலாளியா இருக்கலாம், இல்ல முதலாளி அம்மாவா இருக்கலாம், அவங்களே தான் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னு. ஈவன் நம்ம எல்லாரும் நின்றுட்டு இருப்போம், அந்த இடத்துல அந்த வீட்டுக்காரர் ஒரு கையை அப்படி அசைப்பாரு. நம்ம எதுக்கு அசைக்கிறாருன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவர் எதுக்கு அசைச்சாரோ அந்த வேலையை அந்த வீட்டுலோட சர்வெண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் அவங்களோட முக்கிய நோக்கமா இருக்கும். எங்க இருந்தாலும் சரி, தன்னோட மாஸ்டர், தன்னுடைய முதலாளிய பார்த்துட்டே இருப்பாங்க. தன் கண்ணு அவர் மேலதான் இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, என்ன செய்ய சொல்றாருன்னு நம்மளுக்கு புரியாதான், அவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி தான் நாங்க தேவனை பார்க்கிறோம் அப்படின்னு சங்கீதக்காரன் எழுதுகிறார். இன்னொரு காரியத்துக்காகவும் வேலைக்காரங்க எப்பவும் அவங்களுடைய முதலாளியோட கையையும் ஃபேஸையும் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை அது சம்பளமா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது எக்ஸ்ட்ராவா போனஸா ஏதாவது கொடுக்கறதுக்காக இருக்கலாம். அதாவது தங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் வேலை பார்க்கிறவங்க யார்கிட்ட வேலை பார்க்கறாங்களோ அவங்களதான் சார்ந்திருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோமே, நான் ஊழியக்காரன், தேவனுடைய வேலைக்காரன் அப்படின்னு, எல்லாவற்றிற்கும் அவருடைய கையை, அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமா? அநேக நேரத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தேவனுக்கு தான் நான் வேலை செய்யறேன், ஆனாலும் என்னோடு இருக்கிறவங்கள என்னுடைய தேவைகளுக்கு சார்ந்து காணப்படுகிறோம். அவங்களுடைய கையை நிறைய நேரத்துல எதிர்பார்க்கிறவங்களும் உண்டு. இங்க வசனம் நமக்கு தெளிவா என்ன கத்து தருது அப்படின்னா, நான் 2 காரியத்துக்காக வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய முகத்தை பார்க்கணும். முதலாவது, தனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ எஜமா என்ன காரியம் சொல்றாரோ அதை செய்யணும். நம்ம இன்னைக்கு செய்யறோமா? ஊழியத்துல சில காரியத்தை நம்மளுக்கு பழக்கமே இல்லாத, அதாவது மனுஷ ஒரு வியூல இருந்து பார்த்தா அது சக்சஸே ஆகாது, அந்த மாதிரியான ஒரு காரியத்தை ஆவியானவர் உணர்த்தினா நான் செய்யறேனா? நம்ம இன்னைக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறோமா? அல்லது நம்மளுடைய மனசுக்கு எது ஃபேவரா தெரியுதோ, எது பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்கோ அந்த காரியத்தை செய்யறோமா? இன்னொரு காரியம், தேவை எல்லாத்துக்கும் முதலாளியை சார்ந்து இருக்கிறோமா அல்லது கூட இருக்கிறவங்க சார்ந்து இருக்கோமா? நம்ம இந்த விஷயத்துல மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் அவருடைய கையை, அவருடைய முகத்தை நம்ம எப்போ பார்க்கிறோமோ அப்பதான் சொல்ல முடியும், நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் வேலைக்காரனாய் இருக்கிறேன் அப்படின்னு. அப்படியே கண்களை மூடுவோமா?
அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே. ஒரு ஊழியக்காரர்களாய் நீங்க ஒரு உன்னதமான அழைப்பை எங்களுக்கு விட்டிருக்கீங்க. அப்பா, அந்த அழைப்பிலே நாங்கள் உண்மையா இருக்க, எல்லாவற்றிலும் எங்களுடைய முதலாளி எஜமானாகிய உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்திருந்து செயல்பட, ஒவ்வொரு காரியத்தையும் எங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்பா, நீர் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் செய்ய ஆவியானவரே நீர் எங்களுக்கு பலன் தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.